வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல பை அண்ட் பை அப்படின்ற ஒரு அட்வர்பியல் ஃப்ரேஸ் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காமன் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. இந்த பை அண்ட் பைய நம்ம 3 டிஃபரெண்ட் மீனிங்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து டைம பத்தி பேசுறப்போ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பை அண்ட் பை அப்படின்னா, கூடிய விரைவில, சீக்கிரத்துல, ரொம்ப நேரம் ஆறதுக்கு முன்னாடி சீக்கிரமே இது நடந்துரும். அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம பை அண்ட் பை யூஸ் பண்ணுவோம். ஸோ சூன், பிஃபோர், லாங், இன் அ ஷார்ட் வைல் இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு பதிலா நம்ம பை அண்ட் பை அப்படி யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் வந்தார். A man came by and by. A man came by and by. இப்ப அதே மாதிரி நீ சீக்கிரமே இதுக்கு பழகிக்குவ. ஸோ பழகிக்குவ அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காது. இங்க ஒரே நாய்ஸியா இருக்கு. இந்த வொர்க் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் நம்ம சொல்றப்போ, கொஞ்சம் கொஞ்சமா இது உனக்கு பழகிக்குவ நீ இதுக்கு. சீக்கிரமே இதுக்கு நீ பழகிக்குவ அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம வந்து கெட் யூஸ்டு டூ அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். யூ வில் கெட் யூஸ்டு டூ இட் பை அண்ட் பை. யூ வில் கெட் யூஸ்டு டூ இட் பை அண்ட் பை. இப்ப அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போறப்ப இன்னும் ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு இல்ல ரொம்ப நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? வில் ரீச் தேர் பிஃபோர் லாங் அப்படின்னு சொல்ற மாதிரி வில் ரீச் தேர் பை அண்ட் பை. வி வில் ரீச் தேர் பை அண்ட் பை. இப்ப ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தோம். அதுல இன்னும் ஒண்ணு கூட இருக்கு. இன் அ ஷார்ட் வைல் அப்படி சொன்னோம் இல்லையா? கூடிய விரைவில், இன்னும் கொஞ்ச நேரத்துல. அவ வந்துட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடுவா. ஷி இஸ் ஆன் ஹர் வே. ஷில் பி அரைவிங் பை அண்ட் பை. ஷி இஸ் ஆன் ஹர் வே. ஷில் பி அரைவிங் பை அண்ட் பை. இப்போ நம்ம செகண்டா பார்க்க போறது பை அண்ட் பைய நம்ம வந்து கிராஜுவலி, படிப்படியா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த அர்த்தத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூ வில் கெட் யூஸ்டு டு இட் பை அண்ட் பை அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் வந்து சீக்கிரமே நீ இதுக்கு பழகிக்குவ அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்படியும் நம்ம அர்த்தம் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமா, படிப்படியா நீ இதுக்கு பழகிக்குவ அப்படியும் நம்ம மீன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த பை அண்ட் பையோடைய செகண்ட் மீனிங். படிப்படியா மழை நின்னுடும். The rain will stop by and by. அதே மாதிரி அவ கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆயிடுவா. She'll be better by and by. She'll be better by and by. இப்ப இந்த பை அண்ட் பையோடைய தேர்ட் மீனிங் eventually. eventually அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா கடைசியா அந்த மாதிரி சொல்றது தான் eventually. கடைசியா அப்படின்னா ஃபைனலி அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு ஃபிளாட்டான மீனிங். கடைசியா அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மேலோட்டமா ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் நீங்க ஃபைனலி யூஸ் பண்ணீங்கன்னா. இவென்ச்சுவலின்னு நீங்க சொல்றப்பவே ஆஃப்டர் அ லாட் ஆஃப் எஃபோர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் வரும். ஸோ அதே மாதிரி அர்த்தத்துல நம்ம பை அண்ட் பையையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா அவ எக்ஸாம்ல பாஸ் பண்ணா. பை அண்ட் பை ஷி பாஸ்ட் தி எக்ஸாம். பை அண்ட் பை ஷி பாஸ்ட் தி எக்ஸாம். அதே மாதிரி ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. He found a job by and by. He found a job by and by.